என்ன சார், என்ன வேணும்? பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக ஏதாவது வேணுமே. அந்த ஃபிளவர்ஸை கொடுங்க. அது அந்த அம்மா வாங்கிட்டாங்க சார். வேற இல்லையா? இல்ல சார், தீந்து போச்சு. இதான் கடைசி. வேற ஏதாவது ஃபேன்சி திங்ஸ் பாருங்களேன். வாங்க. இது உங்களுக்கு வேணுமா? ஆமா. சாரி சார், இன்னைக்கு என் பேபியோட பிறந்த நாள். தட்ஸ் ஆல் ரைட். நான் வேற ஏதாவது வாங்கிக்கிறேன். மேடம், புஸ்தகத்தை விட்டுட்டு போயிட்டீங்களே. ரொம்ப நன்றிங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. இது லைப்ரரி புஸ்தகம். நான் வேணா உதவி செய்யட்டுமா? பரவாயில்லைங்க. நிறைய புஸ்தகங்கள் படிக்கிற வழக்கம் உண்டா? படிக்கிறதில்ல, அதிலேயே மூழ்கிடுவேன். எனக்கு துணை இந்த புஸ்தகங்கள் தான். விவேகானந்தருடைய புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒண்ணுதான் படிக்கல. எது? சில நேரங்களில் சில மனிதர்கள். ரொம்ப நல்ல புஸ்தகமாச்சே. அதை படிச்சது இல்லையா? கடைகளிலும் கிடைக்கல, நூலகத்திலையும் கிடைக்கல. பாப்பா, கவிதா இருக்காடா? You mean நடமாடும் நெருப்பு? Go now. எங்க சார் உங்க முகமூடிய காணோம்? என்னது முகமூடியா? அதான் சார், உங்க மூக்கு கண்ணாடி. சார் என்ன மாதிரி முகமூடிக்கா சார்? தம்பி, நீ என்ன எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? உன் பாட்டை ரசிச்சிருக்கனே. இவன் தான் உன் கூட சினிமாவுக்கு போற கூட்டாளியா? சார் நீங்களா? அவருக்கு எல்லாம் தெரியும் போல இருக்குடா. வாடா ஓடிடலாம். வீட்டுல யாரும் இல்ல? மன்னிக்கணும், கவிதா அதுக்குள்ள வெளியில போயாச்சா? ஒண்ணு இல்ல, போற அவசரத்துல என்னுடைய முகமூடியை விட்டுட்டு போயிட்டேன். ஐ மீன் மூக்கு நாடியை தான் சொன்னேன். அதை திருப்பி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது திருப்பி எடுத்துட்டு போலாமா? திரும்பி எடுத்துட்டு போலாமான்னு கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீட்டுல குடியிருக்கீங்களா? ஹலோ, மறுபடியும் அங்க வந்துட்டீங்களா? நீங்க யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஒருவேளை கவிதாவுக்கு ஏதாவது உறவா? அக்காவா? தங்கச்சியா? தங்கச்சியா? பெரிய குடும்பம் போல தெரியுது. ஆனா இது எதை பத்தி கவிதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. இப்பதான் புரியுது. நெருப்பா இருக்கிறவ உங்களுக்கெல்லாம் நிழலாவும் இருக்க தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நெருப்பு ஒரு குறை இல்லை, குணச்சித்திரம். அவ்வளவு. என்னைக்குமே அவ நிழல்ல வாழ வேண்டிய எனக்கு அது நல்லா தெரியும். அப்படின்னா யாரது? சில நேரங்களில் சில மனிதர்கள். அப்படின்னா? நான் தான். ஓ, நீங்களா? வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் பேரும் உங்களுக்கு தெரியாது. இந்த புக்கு என்கிட்ட இருந்த ஞாபகம் உங்களுக்காகவே தேடி பிடிச்சேன். கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த வீட்டு விலாசம் எப்படி கிடைச்சது? லைப்ரரி டிக்கெட்ல பார்த்ததுதான்.
இந்த புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொடுக்க வேண்டாம். இது என்னுடைய பிரசன்டா இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறீங்க? சில நேரங்களில் சில மனிதர்கள். உள்ள வாங்க, உட்காருங்க. ஓ, எவ்வளவு புக்ஸ் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து படிச்சுட்டு கொடுங்களேன். தேங்க்யூ. லாரன்ஸோட ஃபாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். உங்க பேபிக்கு ஒரு சின்ன பரிசு. என்னது? வெளிநாட்டு துணி. பேபிக்கு ஒரு கவுன் தச்சு போடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? பேபிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை இல்ல. அவ 18 வயசு பொண்ணு. ரியலி? 18 வயசு பொண்ணுக்கு அம்மாவா உங்களை நினைக்கவே முடியலையே. யூ ஆர் சோ யங். உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்தாங்க, இந்த துணியை நீங்களே திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு தடவை கொடுத்தத திருப்பி எடுத்துக்கிற வழக்கம் இல்ல. பேபிக்கு கவுன் வேண்டாம், பிளவுஸ் தைச்சு போடுங்களேன். கடன் வாங்கிட்டு வந்த புஸ்தகம் எங்க போயிருக்கோம்? பாரதிக்கு அடுத்திருப்பாளா? என்னடி, என்னது? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. கையில என்ன பேப்பர்? லவ் லெட்டர். ஆனா எனக்கு வந்து இல்லம்மா. கொண்டாத. பாரதி அக்காவுக்கு வந்த லெட்டர். அதுல என்னதான் எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்கலான்னு ஒரு இது ஆசை. அதான் தனியா வந்து படிச்சேன். வேலையை பார்ப்பா. எப்போ வந்த? என்ன துணிமா இது? ஓ, அதுவா? அது பிளவுஸ் துணி. ஃபாரின்ல ஷாப்பிங் போயிருந்த போது நான் தான் உனக்கா வாங்கிட்டு வந்தேன். நீங்க செலக்ட் பண்ண மாதிரியே இல்லையே. எனக்கு பிடிக்கல. சரி சரி, சீக்கிரம் சாப்பிடவா. சில நேரங்களில் சில மனிதர்கள் எதுவுமே தெரிய வேண்டாம். பின்னால் அவளுக்கு தெரிஞ்சா நானும் உடனே என்னை வெட்டி போட்டுடுவாளே. அதுக்காக பாரதி இப்பவே வெட்டி போட்டுங்கிறீங்களா? யாரோ லவ் லெட்டர் எழுதினா அதுக்கு பாரதி கண்ணு செய்வா. அதே பத்திரப்படுத்தி வச்சிருக்காளடி. அதுக்கு என்ன அர்த்தம்? குடும்பம் குங்குமம் ரெண்டு இழந்துட்டு நிக்கிறவா இப்படி பண்ணிட்டாளே. சரி சரி, இது அப்படியே மூடி மறைச்சிடுவோம். பேசாம இருங்க. பாரதி, என்னம்மா?
ஒரு விசும்பல். என்ன விஷயம்? குத்தம் செஞ்சா முகம்தான் காட்டி கொடுக்கும். இப்போ உன் பிளவுஸே காட்டி கொடுக்குதுடே. ஏண்டி பதற? லவ் லெட்டர் தானே. விதவை ஆனாலும் இள வயசுக்காரி இல்லையா? உனக்குத்தான் லவ் லெட்டர் வரும். 30 வயசு கன்னிக்கா வரும். கண்ணே மூக்கேன்னு எழுதாம ரொம்ப டீசெண்டா எழுதியிருக்காண்டி ஒரு காதல. பேரு திலக்கு இல்லையா? எச்சினத்திக்கு பொட்டு வைக்க ஆசைப்பட்டையில தப்பு. நிஜமாவே பெரிய சீர்திருத்தவாதி மாவன். பார்த்தி பார்த்தி சரி, எத்தனை நாளா பழக்கம்? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருந்தாரு, அது முதல்ல. 2வது தடவை வீட்டுக்கு வந்தாரே, அது முதல்ல சொல்லு. விட்டுட்டு போன மூக்கு கண்ணாடிய எடுக்க வந்த போது மோட்டார் சைக்கிள் மாமா இதை உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாரு. என்னது? என்னவா இருக்கும்? தைக்கிறதுக்கு துணியா இருக்கும். ரொம்ப லேசா இருக்கு. துணியா இருக்காது. அக்கா, கண்டவங்க எதையாச்சும் கொடுத்தா அதை உடனே வாங்கிட்டு வந்துடுறதா? இதுக்காகவே எனக்கு 1 ரூபா கொடுத்தாருக்கா. சரி சரி, எங்கிட்டே இருக்கட்டும். நீ போ. செய்த கோலத்தை உனது கண்களில் கண்டேன். இது யார் செய்த குற்றம்? கடவுள் உனக்கு இழைத்த அநீதியை மாற்றியமைக்க என் நெஞ்சு துடிக்கிறது. என் துணிவின் அடையாளம்தான் இந்த மல்லிகை மலர்ச்சரம். உனது துணிவை எதிர்நோக்கி நிற்கும் திலக். anybody. யார் கேட்டும் சொல்லாதத்த குமார் என்ன வீட்டு பூரா தேடிக்கிட்டே இருக்கான்.
உணர்ச்சிகள் சாகணும்,